கலாம் யூவி அறக்கட்டளை நினைவினைத்தார்க்கும் நடுவர் குழுவிற்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் எஸ். விஜய் சர்மா. 5ஆம் வகுப்பு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி, மல்லபுரம், திருடேமருதூர் ஒன்றியம், தஞ்சாவூர் மாவட்டம். இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர், வருங்கால இளைஞர், முன்மாதிரியாக கருதப்படும் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஏபிஜே அப்துல் கலாம் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ஜைனுலாதீனுக்கும் ஆசியம்மாவுக்கும் மகனாக இந்தியாவின் தமிழ்நாட்டு மாநிலத்தில் பாம்பன் தீவில் அமைத்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் சேர்ந்தவர். 1960ஆம் ஆண்டு வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் தன்னுடைய விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடர்ந்த அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய இராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார். பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் தனது ஆராய்ச்சி பணியை தொடர்ந்த அவர் துணைக்கோள் ஏவுகணை குழுவில் செயற்கைக்கோள் ஏவுதனை முக்கிய பங்காற்றினார். 1980ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார். இது அவருக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது. வியக்கத்தக்க செயலை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு 1981ஆம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருதை வழங்கி கௌரவித்தது. 1963ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரை இந்தியாவின் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்த அவர் 1999ஆம் ஆண்டு பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றினார். இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய ஏபிஜே அப்துல் கலாம் இதுவரை 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். அவர் அனைவராலும் இந்திய இராணுவ ராக்கெட் படைப்பின் பிதாவாக போற்றப்படுகிறார். அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய ஜூலை 27, 2015 ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்து மரித்தார். எனக்கு இந்த வாய்ப்பளித்த கலாம் யூவி அறக்கட்டளை நினைவினைத்தார்க்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.